ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 21 அன்னைக்கு ஆடி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. அன்று வரக்கூடிய பௌர்ணமியில் பெரிய கிரகமாற்றமானது ஏற்படுது. அந்த கிரகமாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும், அதுவும் தலைகீழாக மாறும். சரியா அன்று 11 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனிடையே பெரிய கிரகமாற்றமானது ஏற்படும். அந்த கிரகமாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் 21 ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் எது வேணாலும் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கணிப்பு கரெக்டாக உங்களுக்கு பொருந்தும். ஆடி பௌர்ணமி என்ன ரொம்ப முக்கியமான பௌர்ணமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பௌர்ணமி. நிறைய பேர் இந்த ஆடி பௌர்ணமியை சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். உண்மையாலுமே ஆடி பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரபஞ்சத்தில் 100 மடங்கு சக்தி இருக்கும். ஆடி பௌர்ணமியில் இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளும் நமக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். ஆடி பௌர்ணமினாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வீகமான ஒரு நாள் என்று கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இந்த ஆடி பௌர்ணமி இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் ஆடி பௌர்ணமி வருவது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமியுடைய வழிபாடுகளும் சிறப்பு பலன்களும் சொல்கிறேன். முதல்ல அதை தெரியாதவங்க விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை வழிபாடுகளை தெரிஞ்சுக்குங்க. வாங்க சிறப்புகள் வழிபாடுகள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆடியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்று சிவபெருமான வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட பகையை விலகும். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஆடி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு திரட்டு பாலில் அபிஷேகம் செய்யணும். கருப்பு பட்டாடையை அணிவிக்கணும். 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலையை போடணும். கரு ஊமத்த பூமாலையை அணிவிக்கணும். மூங்கில் அரிசி பாயாசத்தை படைக்கணும். இப்படி சிவபெருமான இந்த முறையில் வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் பகை விலகும். ஆடி பௌர்ணமிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது, அவ்வளோ ஒரு மகத்துவமும் இருக்குது. ஆடி பௌர்ணமியில் மெயினாக சிவபெருமான தாங்க வழிபாடு செய்யணும். இந்த நாள் அன்னைக்கு சிவபெருமான இந்த முறையில் வழிபாடு செய்திங்கன்னா பகை இருக்கிறவங்களுக்கு பகை இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போகும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த பௌர்ணமியில் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடுதால் நற்பலன்கள் அடைய முடியும். அதில் ஆடி மாத பௌர்ணமி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். இந்த பௌர்ணமியில் விளக்கேற்றினால் சாதாரண பௌர்ணமியில் விளக்கேற்றினதை விட 100 மடங்கு வளமும் நலமும் பெற முடியும். அதுதான் ஆடி பௌர்ணமியுடைய ஸ்பெஷலே. இதில் பௌர்ணமி விரதங்கிறது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் ஆடி மாத பௌர்ணமியில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆடி மாத பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு நல்லா பயங்கரமாக செய்யப்படும். அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம், பால் குடை இந்த மாதிரிலாம் நிறைய நடைபெறும். அதில் உங்களால் முடிஞ்சால் இந்த ஆடி பௌர்ணமியில் கலந்துக்குங்க. இல்லை முடியல அப்படின்னா அம்மனை அன்றைய நாள் கோவிலில் தரிசனமாவது பண்ணிட்டு வாங்க. அதே போல் பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்வதற்கு தனியாக ஒரு ரூலே இருக்குது. பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்ளணும். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு அதுக்கப்புறம் உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யணும். இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை பாராயணம் செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மன் குறித்த ஏதாவது ஒன்றை வீடியோ மூலிமா பார்க்கணும். இதெல்லாம் இந்த ஆடி பௌர்ணமியில் ஃபாலோ பண்ணணும். ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது உத்திராட நட்சத்திரத்தில் வரும். அதனால் இந்த ஆடி பௌர்ணமி என்று பெருமாளையும் வழிபாடு செய்கிறது சிறப்பு. எப்படி சிவனை வழிபாடு செய்கிறது சிறப்போ அதே போல் பெருமாளையும் வழிபாடு செய்கிறது சிறப்பு. இந்த தினத்தில் பெருமாளுக்கு விளக்கேற்றி அந்த துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்தாவே பதவி கிடைக்கும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். மெயினாக புண்ணியம் கெட்டும். அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் திருமாலையும் வழிபாடு செய்யலாம். அட் த சேம் டைம் கிரிவலம் வர்றது ரொம்ப முக்கியம்.
பௌர்ணமியில் கிரிவலம் செய்கிறது சிறப்பு. அதுலேயும் ஆடி பௌர்ணமியில் சொல்லவே தேவையில்லை. இந்த ஆடி பௌர்ணமியில் மலையை சுற்றி வந்தால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும்போது ஆன்ம பலம் தேக பலம் கிடைக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க ஆடி பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமியில் உங்களுக்கு கிரிவலம் வர முடிஞ்சால் தாராளமாக கிரிவலம் வாங்க. இந்த ஆடி பௌர்ணமியில் இந்த சிறப்புகள்லாம் இருக்குங்க. இந்த சிறப்புகள் மட்டும் இல்லாமல் ஆடி பௌர்ணமியில் கிரகங்களிடையே பெரிய தாக்கமானது ஏற்படும். அதனோட அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்க வேண்டிய டைமு நோட் பண்ணிக்கோங்க. போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகன் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு மின்சார தட்டுப்பாட்டால் தொழில் உற்பத்தியில் சுணக்கம் உண்டாகும். அதனால் மின்சார விஷயத்தில் ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க. மின்சார தட்டுப்பாடு இல்லாமல் தொழிலை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒருவேளை மின்சார தட்டுப்பாடு இருந்ததுன்னா அதனால் சுணக்கம் அதிகமாக உண்டாகும். சுணக்கம் உண்டாகுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அடுத்தடுத்து பிரச்சனை வரும். அது வராமல் இருக்க நான் சொன்னது போல் மின்சார தட்டுப்பாடு இல்லாமல் எப்படி தொழில் நடத்தலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆடி பௌர்ணமிக்கு பிறகு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய ஜெனரேட்டர் கருவியை பொறுத்துவது எதிர்காலத்துக்கு நல்லது. ஜெனரேட்டர் கருவி அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன்னா, அந்த கரண்ட்டு போனால் அடுத்தது கரண்ட்டு இது பண்ணுவாங்கள்ல, அந்த ஜெனரேட்டரை தான் சொல்கிறேன். அந்த ஜெனரேட்டர் கருவியை நீங்கள் இப்போ பயன்படுத்துவது பொருத்துவது தான் உங்களுடைய தொழிலுக்கு நல்லது. இப்போ தொழிலுக்கு நல்லதுங்கிறது எதிர்காலத்துக்கு நல்லது. ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். மின்சார தட்டுப்பாடு அந்தளவுக்கான என் ராசிக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரத்தில் கடுமையான போக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். இந்த வியாபாரத்தில் கடுமையான போக்கு காணப்படக்கூடிய இந்த டைம் எதையுமே கடுமையாக நீங்கள் கையாளாதீங்க. எல்லாத்தையுமே லேசாக கையாளுங்க. போக போக வியாபாரத்தை சரி பண்ணிக்கலாம். லாபத்துக்காக குறுக்கு வழியில் இறங்காதீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும். லாபத்துக்காக குறுக்கு வழியில் இப்போ இறங்கிக்கிட்டு பின்னாடி லாபம் கிடைச்சோன்னே வெளியே வராமல் தத்தளிப்பீங்க. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால் லாபத்துக்காக குறுக்கு வழியில் இறங்க வேண்டாம். சர்க்கிளான பலன்களை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ஆடி பௌர்ணமி நல்லதை கொடுக்கும். அதனால் என்ன நடந்தாலும் குறுக்கு வழியை மட்டும் யோசிக்காதீங்க. அப்புறம் சொந்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய கூடும். இந்த டைம் சொந்தம் கூடும்போது அந்த சொந்தம் ஆதரவாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. அதற்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு சொந்த பந்தத்தோடு இருக்கணும் அப்படிலாம் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வரக்கூடிய சொந்தத்தை மட்டும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வைத்துக்குங்க. அப்புறம் நீங்கள் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தொழிலுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள என்ன ஐடியாவோ அதை பண்ணுங்க. அந்த ஐடியா பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த ஐடியாக்கேற்ப செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத வகையில் சில இடங்களில் இருந்து உதவி உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதவிகளெல்லாம் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குங்க. வராத கடன்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரும். அதுவும் இந்த டைம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயந்தான். வராத கடன் சேருவது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுவும் உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நடக்கும். இப்படி ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து ஏற்றமாகவும் இருக்கும், இறக்கமாகவும் இருக்கும். நான் என்ன ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. சொன்னதை தெரிஞ்சதுக்கேற்ப பேலன்ஸ் பண்ணி விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க. இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்று ஜோதிடர்கள் உங்களுக்கான தாள்களை கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா, பழனிமலை முருகனை நீங்கள் வழிபாடு செய்யணும். பழனிமலை முருகனை வீட்லேயோ கோவில்லையோ நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழி இன்னும் நிறைய பிறக்கும். அதனால் பழனிமலை முருகனை வழிபாடு செய்யுங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆடி பௌர்ணமி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்தை மாற்றும், எப்படி மாற்றும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்கள் நிறைய போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.